கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கடந்த வாரம் பெய்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையின் காரணமாகவும் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கானது நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது. காலை நிலவரப்படி 1250 கன அடியானது ஏரிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அது 3500 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது. மொத்தம் 3231 மில்லியன் கன அடி கொண்ட இந்த ஏரியில் தற்போது 2900 மில்லியன் கன அடியானது நீர் இருப்பானது இருந்து வருகிறது. மொத்தம் 35 அடி உயரத்தில் தற்போது 34.05 மில்லியன் அடி உயரத்திலானது நீர் இருப்பானது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணை பாதுகாப்பு கருதி தற்போது ஆனது கொசஸ்தலை ஆற்றுக்கு இந்த 1000 கனஅடி தண்ணீரானது திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இதனால் 60 கிராமங்களுக்கானது முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆற்று கரையோர பகுதியில் தாழ்வாக உள்ள நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமந்தோப்பு, கொரக்கத்தண்டலம், சோமதான்பெட்டு, மெய்யூர், தாமரப்பாக்கம், திருகண்டலம், ஆத்தூர், வண்டிகாவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட 60 கிராமங்களுக்கானது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீர்வளத்துறை சார்பாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் தற்போது வரை விட்டு கனமழையானது கொட்டி தீர்த்து வருவதால் மேலும் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்தானது கொசஸ்தலை ஆற்றின் மூலமாகவும் அம்மம்பள்ளி அணையில் இருந்தும் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்தும் அதிகரித்து நீர்வானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் நீர் திறப்பு, அதாவது கொசஸ்தலை ஆற்றுக்கு நீர் திறப்பும் அதிகரிக்க கூடும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றன. இதனால் ஆற்றோரம் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எச்சரிக்கையானது விடுத்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.